ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. கன்னி ராசிக்கான 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்கள். கனிவான குணமும் புத்திசாலித்தனமும் கொண்ட கன்னி ராசியினரே, 2026இல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி ஒரு வருட காலத்திற்கு மிகப்பெரிய வாழ்வியல் நன்மைகளை உங்களுக்கு தர இருக்கின்றார். ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 11இல் உச்சநிலையை அடைவதால் அந்த குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகி உயரிய வாழ்வு கிடைக்கும். வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். லாபம் இந்த ஒரு வருட அளவில் உறுதியாக மேம்படும். 2026ஆம் ஆண்டும் 2027இல் முதல் 4 மாதத்திலும் பணவரவும் குடும்ப சூழ்நிலைகளும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கண்டசனி நடைபெறுகிறதே, இவ்வளவு தொந்தரவில் நாங்கள் இருக்கிறோம், ஆனாலும் நீங்கள் இப்படி லாபம் கொட்டுதுன்னு அளந்து விடுறீங்களே என்று நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நான் எந்த விதத்துலையும் அளந்து விடலை, உண்மையை மட்டுமே சொல்கின்றேன். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வரன் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிடைக்கும். குரு பகவான் 3, 5, 7ஆம் பாவகத்தை பார்க்க இருக்கின்றார். அதனால் இனிமேல் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூர்வீக விஷயங்களில் இருந்த சிக்கல் விலகும். பூர்வீக விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருக்கும் உறுதியாக இனி வரக்கூடிய ஒரு வருட காலம் முன்னேற்றம் ஏற்படும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் ஜூன் மாதம் 2026இலிருந்து மே மாதம் 2027 வரை படிப்படியான முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதிர்ஷ்டங்கள் திடீரென கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தினால் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டது போல் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு மட்டுமே. அப்படி குலதெய்வ வழிபாடை இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அடிக்கடி சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் விலகும். கண்ட சனி பாதிப்பு விலகிடும். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அனைத்தும் பனி போல விலகிவிடும். சனி பகவானை இந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து பார்ப்பதால் கண்ட சனியுடைய பாதிப்புகள் நீங்கிவிடும். அந்த சனி பகவானே உங்களுக்கு நன்மையை செய்ய வல்லவராக மாறிவிடுவார். இந்த ஒரு வருடம் லாபம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, அல்லது நிலம் வாங்கலாமா, நகை வாங்கலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு தானாகவே ஏற்படும். அந்தஸ்து ஏற்படும் பொழுது, பணவரவு வரும் பொழுது அந்த எண்ணமும் வரும். எனவே நல்ல ஒரு காலம்தான். நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு துன்பம் இல்லை. இந்த ஒரு வருடத்தை பொன்னான பொக்கிஷமாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக முன்னேற்றம் உறுதி. அனைத்து எதிரிகளும் உங்களை விட்டு விலகுவார்கள். நோய் நொடிகளும் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அனைத்தும் நல்லதாக நடைபெறும். குரு பெயர்ச்சியானதற்கு பிறகு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தால் மிகுந்த யோக பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். நிறைய ஆன்மீக ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு தருகிறேன். நன்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய.